அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஐடி ஜாம் 2017 கொஸ்டினில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி ஒரே ஒரு ப்ராப்ளத்தை எடுத்திருக்கோம். அது ரிலவெண்ட்டாக இதே மாடலில் நான் ஒரு 2 ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அதுக்கும் சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு 6 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை உங்களுடைய ப்ராக்டிஸாக கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தரவாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக நம்ம இந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம என்னென்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. The integral of vector a vector is equal to 40 by rho cos by rho cap over the volume of cylinder of height L and radius R0. இப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி ஏ வெக்டர் டிவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வெக்டர் ஃபீல்டு என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டில் டிவி என்னங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி ஏ டிவி கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் டெஸ்கிரைப் எனி பாயிண்ட் இன் 3 டைமென்ஷன் யூஸிங். அப்போ 3 டைமென்ஷனில் எப்படி எழுதுவோம், ரோ பை இசட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ ரோ அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இசட் ஆக்சிஸ், பைங்கிறது ஆங்கிள் இன் தி எக்ஸ்ஒய் பிளேன், இசட் அப்படிங்கிறது ஹைட்டு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மைண்டில் வச்சுக்கணும். ரோ பை இசட் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வெக்டர் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. அதை நான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இப்போ இந்த வெக்டர் ஃபீல்டில் நம்மளுக்கு ரோ கேப் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ரோ கேப்பை நான் என்ன பண்ணோம், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் மாற்றணும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு டயக்ராம்னு எடுத்துக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த இது என்னது, ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, பை ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்படின்னா இப்போ பையை ஒட்டி இருக்கிறதுனால இந்த சைடை என்ன சொல்லுவோம், நம்ம காஸ் பை. எக்ஸோடது எவ்வளோ, காஸ் பை. இப்போ ஒய்யோட நம்ம என்ன சொல்லுவோம், சைன் பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு மொத்தமாக நம்ம சேர்த்து எழுதுனோம்னா ரோ கேப்புடைய வேல்யூ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ், இந்த ரோ கேப்போட வேல்யூ காஸ் பை ஐ கேப் ப்ளஸ் சைன் பை ஜே கேப்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம அதை ஒட்டியிருந்தால் காஸ், ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா என்ன நம்ம சைன் சொல்லி போட்டுறோம். இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ ரோ கேப் என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரோ கேப்பை நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபார்ம்னால் என்ன பண்ணுறேன், நான் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது ஏ வெக்டர் கொடுத்தாங்களே, அந்த வெக்டர் இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அது வெளியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி 40 பை ரோ காஸ் பைன்னு கொடுத்துருக்காங்க. ரோ கேப்பை என்ன பண்ணுறேன், நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இந்த காஸ் பையை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ காஸ் ஸ்கொயர்டு பை ஐ கேப்னு இருக்குது. இப்போ காஸ் பை சைன் பை ஜே கேப்னு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ கார்ட்டீசியன் சிஸ்டத்தில் வால்யூம் நம்ம எப்படி எழுதுவோம், டிஎக்ஸ் டிஒய் டிஇசட்னு எழுதிடுவோம். இப்போ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன இருக்குன்னா, ரோ டி ரோ டி பை டிஇசட்னு இருக்கும். இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ அதோடைய லிமிட்டு நம்மளுக்கு வேரி ஆகும். ரோ வேரி ஃப்ரம் 0 to R0, pi vary from 0 to 2 pi,
இசட் வேரி ஃப்ரம் 0 to L. இந்த ரேஞ்சை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்முடைய எய்ம் என்ன, ட்ரிபிள் இன்டகரல் ஓவர் வி ஏ வெக்டர் டிவி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, வெக்டர் ஃபீல்டு இருக்குது, இந்த வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்டகரல் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த ஏடிவி அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், டிவிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, இதை 2 டேமாக பிரிக்க போகிறேன். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு டேமாகவும் இது ஒரு டேமாகவும் நான் பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்டகரல் லிமிட் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். இந்த 2 டேம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது ஒரு டேம், இது ஒரு டேம். இப்போ இந்த 2 டேம்லேயுமே இந்த 2 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 2 இன்டகரலை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இன்டகரலை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, ட்ரிக்னாமெட்ரிக் சில ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த 2 விஷயத்தை என்ன பண்ணிடுவோம், சால்வ் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இன்டகரல் 0 to L dZன்னு இருக்குது. இதை நம்ம இப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இசட் கிடைக்கும். அந்த லிமிட் அப்ளை பண்ணால் எல்லுங்கிறது கிடச்சிரும். இப்போ செகண்டில் என்ன இருக்குது, இன்டகரல் 0 to R0 d(ρ)ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், R0ங்கிறது கிடச்சிரும். இப்போ 2 இன்டகரலாம் ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய அந்த இன்டகரல் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இன்டகரல் 0 to 2π cos squared by dπ. அப்போ காஸ் ஸ்கொயர்டு தீட்டாக்கு பதிலாக நம்மகிட்ட ஃபார்முலா என்ன இருக்குன்னா 1 + cos 2θ by 2ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், தீட்டாக்கு பதிலாக இங்கே பைன்னு போடுறோம். அப்போ 1 + cos 2π by 2ன்னு போட்டாச்சு, இன்ட்டு dπன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேமை நான் என்ன பண்ணேன், 2ஆக பிரித்து எழுதியிருக்கேன். 1/2 இன்டகரல் 0 to 2π dπனும் ப்ளஸ் 1/2 இன்டகரல் 0 to 2π cos 2π dπன்னு சொல்லி பிரித்து 2 டேமை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேமை நம்ம இன்டகரலுக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பை கிடைக்கும். இப்போ லிமிட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ ஹாஃப் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, லிமிட் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2πன்னு இருக்கும். அப்போ 2 கேன்சல் ஆகிரும், நம்மளுக்கு பைங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா cos 2πன்னு இருக்குது. இப்போ cos 2π இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், sin 2π by 2ன்னு கிடைக்கும். இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா sin 4πன்னு கிடைக்கும். sin 4πயோட வேல்யூ என்னது, 0. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்துடும், இந்த இன்டகரல் போல் நம்மளுக்கு 0ன்னு சொல்லி கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது, பை அப்படிங்கிறது கிடைக்குது. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு இன்டகரலாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அதில் என்ன இருந்துச்சு, இன்டகரல் 0 to 2π cos π sin π dπன்னு இருக்குது. இப்போ cos π sin πக்கு பதிலாக நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ sin 2θ = 2 cos θ sin θ சொல்லி ஃபார்முலா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், cos θ sin θக்கு பதிலாக 1/2 sin 2θன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ அந்த 1/2 காமனாக நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே எடுத்துட்டேன். இப்போ sin 2πயை நான் இன்டகிரேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், -cos 2π by 2 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ லிமிட்டு 0 to 2π நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 ஆல்ரெடி எனக்கு வெளியில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டைமில் நான் என்ன பண்ணுறேன், 2π வந்து இங்கே போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், cos 4πன்னு கிடைக்கும். cos 4π எவ்வளவு, 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், -1/2ன்னு கிடச்சிரும். செகண்ட் டைமில் எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ எனக்கு +1/2 அதே லிமிட் அப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், +1/2ன்னு கிடைக்கும். எனக்கு எழுதியிருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா cos 4π வந்து 1ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே என்ன எனக்கு -12 + நம்மளுக்கு என்ன ஆயிரும், 0ன்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே சில ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸை கொடுத்துருக்கேன்.
ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஒரு மைண்ட் வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வேல்யூஸ் 2, 3 ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ வெளியில் என்ன இருக்கும், 40 இருக்குது. இந்த ஃபஸ்ட் இன்டகரல் எல் கிடச்சிச்சு, செகண்ட் இன்டகரலில் R0, தேர்ட் இன்டகரல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் என்ன கிடச்சி நம்மளுக்கு பை அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. இன்ட்டு ஐ கேப் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ செகண்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய இன்டகரல் சால்வ் பண்ணோம்ல, அதோடைய வேல்யூ வந்து 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து 0ன்னு சொல்லி கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், பேலன்ஸில் இருக்கும். இப்போ 40 பை எல் R0 ஐ கேப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் என்னது சரியான விடை. இப்போ இந்த ப்ராப்ளம் மாதிரியே நான் சிமிலராக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 ப்ராப்ளத்தை, அதே வெக்டர் ஃபீல்டு தான், அந்த வெக்டர் ஃபீல்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கே காசு இருந்த இடத்துல இப்போ நான் சைன் பை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது நம்மளுடைய ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ பார்க்கலாமா எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதில் எது சரியான விடை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதே போல் என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஏ வெக்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம், அப்படியே எழுதியாச்சு. இப்போ இந்த ரோ கேப்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், அந்த ரோ கேப் என்ன பண்ணியிருக்கோம், கன்வெர்ட் ரோ கேப் இன்ட்டு கார்டீசியன். இப்போ ரோ கேப் எப்படி கிடைக்கிது, காஸ் பை ஐ கேப் ப்ளஸ் சைன் பை ஜே கேப்னு கிடச்சிருச்சு. இப்போ அந்த வேல்யூவை போட்டாச்சு. அந்த அடுத்த டைம் என்ன பண்ண போகிறோம், ஏடிவி நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏயோட வேல்யூ டிவியோட வேல்யூ நம்ம போட்டோம். இப்போ இந்த டேம் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்டெக்ரலில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நம்ம 2 டேமாக பிரிக்கணும். அஸ் யூஸ்வல் நம்ம எப்போ செய்கிற மாதிரி 2 டேமாக என்ன பண்ண போகிறோம், பிரித்து எடுத்துக்க போகிறோம். பிரித்து எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், நான் I1 வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ணுறேன். செகண்டு தான் I2 வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைம் நான் எடுத்துக்கிட்டா இதில் நம்மளுக்கு தெரியும், இந்த லிமிட் அப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இந்த ரோக்கு போடுற லிமிட்டு இசட்டுக்கு போடுறது அந்த இன்டகரல் வந்து என்ன நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு ஒன்று தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதை நம்ம தனியாக என்ன பண்ண போகிறோம், எடுத்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணி பார்த்துறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சி, இன்டகரல் 0 to 2 பை சைன் பை காஸ் பையோட வேல்யூ என்ன வந்துச்சு நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆயிரும், நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேம் வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் டேமில் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லிமிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, R0 கிடைக்கிது. இப்போ இசட்டுக்குரியது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், லிமிட் போட்டால் எல்லுன்னு கிடச்சிரும். இந்த பைக்குரியதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சைன் ஸ்கொயர்டு பைக்குரிய அந்த ஃபார்முலாவை என்ன பண்ணுறோம், நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ சைன் ஸ்கொயர்டு பைக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் காஸ் 2π/2ங்கிற ஃபார்முலா கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 2 டேமாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு டேமில் என்ன பண்ணுறோம், இந்த 1/2 வெளியே எடுத்துகிறோம், வெறும் டிபை மட்டும் இருக்குது. அப்போ டிபையை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு பையன் கிடைக்கும். அப்போ லிமிட் 0 to 2π போட்டாச்சு. அடுத்து மைனஸ் ஒரு ஹாஃப் இருக்குது, அந்த ஹாஃப் அப்படியே வெளியே எழுதியிருக்கோம். இப்போ காஸ் 2π எப்படின்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சைன் 2πன்னு கிடைக்கும். பை 2ன்னு சொல்லி எழுதணும். லிமிட் அப்ளை பண்ணால் 0 to 2π போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1/2 அப்படியே இருக்குது. இந்த லிமிட் அப்ளை பண்ணுறப்போ 2π. செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2π போட்டால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், சைன் 4π அப்படின்னு சொல்லி வந்துடும். சைன் 4π எவ்வளவு 0, சைன் 0 எவ்வளவு 0. அப்போ நம்மளுக்கு இந்த செகண்ட் டைம் வராது, ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வரும், 30πR0 L/J கேப் அப்படின்னு கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் 2ஐயும் 3ஐயும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், இந்த ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்குது.
30 பை R0 L J கேப்னு கிடைக்கும். இது நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷனில் எத்தனாவது இடத்துல இருக்குது? 4வது இடத்துல இருக்குது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இப்போ அடுத்து தேர்டு ப்ராப்ளத்தில் பாருங்கள், இதே மாதிரியாக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா cos 2π அப்படின்னு எடுத்துருக்கோம். வெறுமனே sin π cos πன்னு எடுத்தோம். இப்போ cos 2πன்னு எடுத்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன வருதுங்கிறத பார்ப்போம். அதே கணக்கு தான். கன்சிடர் த வெக்டர் ஃபீல்டு ஏ வெக்டர், ஒரு வெக்டர் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வால்யூம் இன்டெக்ரல் ஓவர் எ சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் R0 அண்டு ஹைட் L. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி ஏ வெக்டர் டிவி ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே சிமிலர் மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். இந்த 4 ஆப்ஷனில் எது சரிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்த வெக்டர் ஃபீல்டு அப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் அந்த வால்யூம்குரிய வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம்? போட்டோம். இப்போ இந்த cos 2π நான் என்ன பண்ண போகிறேன்? உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 டைமாக எனக்கு என்ன ஆகுது? பிரியுது. நான் 2 இன்டெக்ரலாக பிரித்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் இன்டெக்ரல், செகண்ட் இன்டெக்ரல், இன்டெக்ரல் 1 இன்டெக்ரல் 2 சொல்லி நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இன்டெக்ரலாக நான் என்ன பண்ண போகிறேன்? சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருங்க கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூவில் நம்ம போட்டோம்னா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனல் ரிசல்ட் என்னங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட் இன்டெக்ரல் I1 நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த I1ல் இது என்னது? நம்ம இருக்கக்கூடிய அப்படியே அந்த கணக்கு அப்படியே நம்ம நேராக எழுதியிருக்கோம். அப்போ இதில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா cos 2π cos π அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். நம்ம cos A cos B அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். cos A cos B ஈக்குவல் டு 1/2 cos A minus B ப்ளஸ் cos A ப்ளஸ் B. இப்போ இதில் ஏக்கு பதிலாக நான் 2πன்னு வச்சுக்கிறேன், பிக்கு பதிலாக பைன்னு வச்சுக்கிறோம். உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல என்ன வரும்? A minus B என்ன வரும்? 2π minus π வந்து வெறுமனே பைன்னு கிடைக்கும். என்ன 2π ப்ளஸ் 5 வந்து 3πன்னு கிடைக்கும். இப்போ நான் இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன்? இந்த இடத்துல கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் அதை என்ன பண்ணுறேன்? 2 இன்டெக்ரலாக பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த டேமுக்கு நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரலாக நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 2π cos nπ dπ ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ 0ன்னு வந்துடும். எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது? 0. இந்த இன்டெக்ரல் 1 ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிரம்? வேல்யூ வந்து 0 ஆயிரும். நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சில ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல், சில ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸை நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ராப்ளத்தை என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த செகண்ட் இன்டெக்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேம் cos 2π sin π என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணணும். இப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்? cos A sin Bங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறோம். cos A sin B ஈக்குவல் டு 1/2 sin A ப்ளஸ் B ப்ளஸ் sin B மைனஸ் A. இப்போ ஏக்கு பதிலாக 2π, பிக்கு பதிலாக பைன்னு எடுத்துருக்கோம். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இன்டெக்ரல் 0 to 2π sin nπ dπ ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? இந்த டைம் 0ன்னு வந்துடும், இந்த டைம் எனக்கு என்ன ஆயிரும்? 0ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? செகண்ட் இன்டெக்ரல்லாம் எனக்கு என்னது? 0ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்? ரெண்டுலேயும் I1 வந்து 0, I2 வந்து 0. அப்போ எனக்கு டோட்டல் வேல்யூ என்ன இருக்கும்? ஃபைனல் வேல்யூ 0. ஆப்ஷன் பி அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரே ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 6 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்குரிய ஆன்சரை வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன்.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ரோ கேப் கொடுத்துருக்கோம். டோ ரோ கேப் பை டோ பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பை கேப் வரும். அப்போ அந்த பை கேப் நம்ம ரோ கேப்புக்கு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டில் எழுதுகிறோமோ அதே மாதிரி ரோ கேப்புக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத, கரெக்டான ஆப்ஷன் என்னங்கிறத நான் கடைசியில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் ப்ராப்ளத்தை வந்து பாருங்கள். சின்ன ஒரு இன்டகிரேஷன். தேர்ட் ப்ராப்ளத்தில் அதே மாதிரியாக தான் சின்ன ப்ராப்ளம் தான். டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபீல்டு, ஏ வெக்டருடைய டைவர்ஜென்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம். அதேமாதிரி ஒரு வெக்டர் ஃபீல்டு கொடுத்துருக்கோம். வால்யூம் இன்டகரல் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஃபிஃப்த்து ப்ராப்ளத்தில் இது ஒரு சின்ன இன்டகிரேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மேத்தமேட்டிக்கலாக சில விஷயங்கள் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னாவே நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளத்தை ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக நான் ஒரு 6 ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணி பாருங்கள். இதை டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்குரிய ஆன்சரை என்ன பண்ணியிருக்கேன், வீடியோவோட எண்டில் தரேன். இந்த ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆன்சர் செக் பண்ண வேணாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதுங்கிறத சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில ப்ராப்ளத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.